ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆடி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அடுத்து வறுமை டாப்பிக்கில் இருக்க பேலன்ஸ் இருக்கக்கூடியதான் பார்க்குறோம். இது மட்டும் இல்லாமல் வெங்கடேசன் சார் புக்கில் வந்து தற்காலம் அப்படின்றதில் ஒரு 10 சாதனையாளர்கள் அப்படின்னு தனிப்பட்ட முறையிலே ஒவ்வொரு ஆட்சிக்கு கீழேயும் கொடுத்துருக்காங்க. அந்த 10 சாதனையாளர்களும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்மளுடைய ப்ளேலிஸ்ட்டில் கீழே நான் ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி புக் வச்சு அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு அதில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டோடு சேர்த்து வீடியோ எடுத்து அப்லோடு பண்ணியிருக்கோம். 10 பேரோட அந்த இதையுமே முடிச்சுட்டு அதோடைய நோட்ஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் சேனலில் இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதுலேருந்து எடுத்துக்கோங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி இருக்கீங்க அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம அடுத்து வந்து பார்க்க போகிறது இந்த வறுமை டாப்பிக்கில் ரொம்ப நாள் ஆச்சு போட்டு, முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி எவ்வளோ முடிக்க முடியுமோ அவ்வளோ போட்டு இந்த வீக்குள்ளே இந்த வறுமை டாப்பிக் வந்து நம்ம முடிச்சிருவோம். இன்றைக்கி அடுத்ததாக பார்க்க போகிறது, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பார்க்குறது எல்லாமே ஸ்கீம்ஸ் ஓரியன்ட்டு தான். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6வது ஸ்கீம் தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் 2018 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்து யாரால் கொண்டு வரப்பட்டுச்சு அப்படின்னா, மத்திய அரசால் தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். எப்போ அப்படின்னா மார்ச் 8 2018. எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ஜிஞ்சுனு அப்படின்ற பிளேஸில் தான். இது எந்த அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னா, மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் தொடங்கப்பட்டது. அடுத்து இதோடைய நோக்கம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வளர்ச்சி குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடு, இரத்த சோகை மற்றும் குறைந்த எடையுடன் பிறக்கும் குழந்தைகள் ஆகியோரின் எண்ணிக்கையை குறைத்தல். இந்த ஸ்கீம் எதுக்கு அப்படின்னா, முழுக்க ஒரு குழந்தைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளெல்லாம் குறைக்கிறதுக்காக கொண்டு வந்ததான். அதோடைய வளர்ச்சி குறைபாடாக இருக்கலாம், இல்லை ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கலாம், இல்லை குழந்தைக்கு ஏற்படக்கூடிய இரத்த சோகை மற்றும் குறைந்த எடையுடன் பிறக்கும் அந்த குழந்தையோட எண்ணிக்கை குறைக்கிறதுக்கு. அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, 0லேருந்து 6 வயசு இருக்கக்கூடிய குழந்தைகள், வளரிளம் பெண்கள், கருவுற்ற பெண்கள், பாலூட்டும் தாய்மார்களின் ஊட்டச்சத்து அளவினை அதிகரித்தல். இது எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு முழுக்க பால்வாடியில் தான். கன்சீவாக இருக்கிறவங்களுக்கு சரி, அந்த இது 9 மாதம் வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அங்கன்வாடியில் வந்து இந்த மாவு கொடுக்கறது, அதே மாதிரி அப்பப்போ அவங்கள கூப்பிட்டு என்னென்னா செக் பண்ணுவாங்க. அது இல்லாமல் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிட்டு இதெல்லாம் கொடுக்கறது. அதே மாதிரி அந்த 6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு மாதம் அவங்களோட வெயிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட எடை இதெல்லாம் கணக்கு போட்டு அவங்களுக்கு அங்கே வந்து நிறையா கவர்மெண்ட் மூலமாக அந்த ஃபுட்டு இதெல்லாம் கொடுக்கறது, இந்த இதெல்லாம் வருது. இதோட இலக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, 2022 ஆண்டில் வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இல்லாத இந்தியாவை உருவாக்குதல். 2022 ஆண்டிற்குள் குழந்தை பிறப்பு எடை குறைவாக ஒரு வருடத்திற்கு முறையே 2%, அதாவது ஒவ்வொரு வருஷத்துக்கு என்னென்னா ஒரு 2% குறைக்கிறதா முடிவு பண்ணியிருக்காங்க. வளர்ச்சி குறைபாட்டை 2022 ஆண்டிற்குள் 38.4% 25% குறைத்தல். என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வளர்ச்சி குறைபாட்டை வந்து 2022க்குள்ளேயே 38.4% 25% குறைக்கிறது. அடுத்தது இத்திட்டத்தின் அவசியம்னு பார்க்கும்போது, இந்தியாவில் காணப்படும் அதிக ஊட்டச்சத்து குறைபாடு பிரச்சனையை இத்திட்டம் தொடங்க முக்கிய காரணம். அப்போது இந்த திட்டம் தொடங்க என்ன காரணம் அப்படின்னா, ஊட்டச்சத்து குறைபாடு தான் காரணம். இது வந்து இது எந்த ஆய்வறிக்கை வெளியிடுதுன்னா, தேசிய குடும்பநல ஆய்வறிக்கை 5, அதாவது NFHS 5 2019-21 படி நம்ம இந்தியாவில் 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளில் வந்து 35.5% வந்து வளர்ச்சி குறைபாட்டுடனும் 32.1% பேர் வந்து எடை குறைந்து காணப்படுகின்றன. அப்போது நமக்கு வந்து எது இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்கு, தேசிய குடும்பநல ஆய்வறிக்கை 5 வந்து வெளியிட்டிருக்குப்பா. அதில் வந்து 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் வந்து 35.5% வளர்ச்சி குறைபாட்டோடையும் 32.1% பேர் குறைந்த எடையுடன் காணப்படுகின்றன. உலக பட்டினி குறியீடுன்படி 2025 நம்ம இந்தியா வந்து மிகவும் பின்தங்கிய, அதாவது 102வது இடத்தில் உள்ளது. கிட்டத்தட்ட 123 நாடுகளில் நம்ம 102வது பிளேஸில் இருக்கோம். இந்திய மக்கள் தொகையில் 13.7% பேர் ஊட்டச்சத்து குறைபாட்டால் பாதிக்கப்பட்டுள்ளனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது இப்படி பார்க்கும்போது கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்கும். இது எப்படின்னா இப்படி தனியாக பிரித்து எடுத்துக்காங்க. இது வெளியே என்ன விடுது, NFHS அதோட ஆய்வறிக்கை 5, குழந்தையோட ஏஜ்னா 5 வயசு வரைக்கும்,
அது லாஸ்ட்டு எவ்வளோ விட்டுருக்கு 2019-21 கால்குலேட் பண்ணி விட்டுருக்கு. அப்போ வளர்ச்சி குறைபாடில் எத்தனை சதவீதம் பேர், எடை குறைந்து எத்தனை பேர், அப்போ இதோடைய ஃபுல் ஃபார்ம் நேஷ்னல் ஃபேமிலி ஹெல்த் சர்வே அப்படின்னு. இது வந்து என்ன, ஊட்டச்சத்து குறைபாட்டால் எத்தனை பேர் அப்படின்னா 13.7%. அப்போ இப்படி ஒரு டேட்டாவாக பார்க்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் படிக்க. இந்த திட்டத்தோட முக்கிய கூறுகள் செயல்பாடுகள் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ முக்கிய கூறுகள் செயல்பாடுகள்னு பார்க்கும்போது ஒருங்கிணைப்பு. இத்திட்டம் பல்வேறு நலத்திட்டங்களுடன் ஒருங்கிணைந்து செயல்படுத்தப்படுகிறது. இந்த திட்டம் தேசிய ஊட்டச்சத்து இயக்கம். தேசிய ஊட்டச்சத்து இயக்கம் வந்து எதோடெல்லாம் இணையுதுன்னு பாருங்கள். பிடிஎஸ்ஸு, தூய்மை இந்தியா திட்டம் மற்றும் தேசிய சுகாதார திட்டம் இதோடெல்லாம் இணைந்து செயல்படுது. அடுத்து 1000 நாட்கள் திட்டம். ஒரு குழந்தையின் வாழ்நாளில் முதல் 1000 நாட்கள் வந்து கவனம் செலுத்துவது. அந்நாட்களில் சுகாதாரம், ஊட்டச்சத்து வழங்குதல் சேவைகளை வழங்குகிறது. அப்போ ஒரு குழந்தை பிறந்து 1000 நாள் வரைக்கும் அதோடைய சுகாதாரமாக இருக்கட்டும், ஊட்டச்சத்தாக இருக்கட்டும், அதுக்கான சேவைகளை வழங்குறதா இத்திட்டத்தோட முக்கிய நோக்கம். இந்த அங்கன்வாடி மையம். இம்மைய பணியாளர்களுக்கு நவீன கைபேசிகள், கையட கணினி வழங்கப்படுகிறது. இதன் மூலம் தகவல் பெறவும் திட்டங்களை கண்காணிக்கவும் முடியும். அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு யோகா கற்பிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சத்துணவில் ஊக்கத்தொகைன்னு பார்க்கும்போது மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு இலக்கினை அடைய ஊக்கத்தொகை அளிக்கப்படுகிறது. கல்வி மற்றும் பயிற்சி. ஊட்டச்சத்து அம்சங்கள் தொடர்பாக மக்களுக்கு கல்வி அளித்தல், குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து தொடர்பான இணைய வழி பயிற்சி அளித்தல். அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்து மட்டும் இல்லாமல் இணைய வழி பயிற்சி அளிக்கிறாங்க. அடுத்து வந்து கண்காணிப்பு நம்ம பார்க்கும்போது ஊட்டச்சத்து அம்சங்கள் இத்திட்டத்தின் செயல்பாட்டினை கிராமத்தில் கண்காணிக்க கிராம சமூக தணிக்கைக்கு விடப்படுகின்றன. 6 மாதங்களுக்கு ஒரு முறை இத்திட்டத்தின் செயல்பாட்டினை பிரதமர் அலுவலகம் கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அப்போ என்ன சொல்கிறாங்க, 6 மந்த்துக்கு ஒரு வாட்டி என்னது பிரதமர் அலுவலகத்தில் இருக்கிறவங்க இந்த நடவடிக்கைலாம் கரெக்டாக போதான்னு கண்காணிக்கிறாங்க. அடுத்தது விழிப்புணர்வுன்னு பார்க்கும்போது இத்திட்டம் குறித்து அங்கன்வாடி மையங்களில் சமூக நிகழ்ச்சிகளை நடத்தியும் ஊடகங்கள் மூலமும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. இதால் எவ்வளோ பேர் பயன்பெறாங்கன்னா, கிட்டத்தட்ட 10 கோடிக்கும் அதிகமான மக்கள் வந்து இதில் பயன்பெறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான நிதியுதவி யார் கொடுக்குறாங்க அப்படின்னா 50% மத்திய அரசும் 50% உலக வங்கியும் கொடுக்குது. அப்போ மத்திய அரசு வந்து 50% நிதி வந்து என்னென்னா மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசத்துடன் பகிர்ந்து ஒதுக்கப்படுகிறது. அதாவது நம்மளுடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய இந்த 50% நம்மளுடைய மாநிலம், யூனியன் பிரதேசம் ரெண்டுக்குமே என்னது பகிர்ந்து ஒதுக்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது சக்ஷம் அங்கன்வாடி மற்றும் போஷம் 2.0. இது என்ன அப்படின்னா, இது ஒருங்கிணைக்கப்பட்ட ஊட்டச்சத்து மேம்பாட்டு திட்டமாகும். இதோடைய டைம் பீரியட்னு பார்த்தீங்கன்னா 2021 22 ஸ்டார்ட் ஆகி 25 to 26 வரைக்கும். இந்த திட்டத்துக்கு கீழே 3 திட்டங்கள் வந்து ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. அந்த திட்டம்லாம் என்னென்னு பார்த்தோம்னா, அங்கன்வாடி சேவைகள், போஷன் அபியான், வளரும் இளம் பெண்களுக்கான ஊட்டச்சத்து திட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட அமைச்சகம் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம். அப்போ இதில் பார்க்கும்போது எல்லா ஸ்கீம்ஸுக்கும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்கீம்ஸுக்கு மட்டும்தான் அது எந்த அமைச்சகத்தால் வந்து உருவாக்கப்பட்டதையும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி சில ஸ்கீம்ஸில் என்ன கொடுத்துருப்பாங்க, நிதி பகிர்வு. ஏன் அப்படின்னா ஒவ்வொன்றில் பார்த்திங்கன்னா சென்ட்ரலும் ஸ்டேட்டும் வந்து நிதி வந்து போட்டிருப்பாங்க. இன்னொன்றில் உலக வங்கியும் நம்மளுடைய சென்ட்ரலும் போட்டிருப்பாங்க. அப்போ நம்ம முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது எந்தெந்த ஸ்கீமில் நிதி பகிர்வு கொடுத்துருக்காங்க அப்படின்னும், அதே மாதிரி எந்த அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்டதும் அப்படின்னும். போன கொஸ்டின் நம்ம பார்த்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அநேகமாக 5 மார்க் 10 மார்க் அந்த மாதிரி இதில் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டீட்டெயிலாக அதனால் எவ்வளோ பேர் பயன்படுறாங்க, எப்போ ஸ்டார்ட் பண்ணுது, அதனால் என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் ப்ரீஃபாக கொடுத்துருந்தாங்க. அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா சக்ஷம் அங்கன்வாடி அப்படின்னா அங்கன்வாடி மையங்களை நவீன தொழில்நுட்பத்துடன் மேம்படுத்துவது. நாடு முழுவதும் சுமார் 2 லட்சம் அங்கன்வாடிகள் தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது. நாடு முழுவதும் எவ்வளோ, கிட்டத்தட்ட 2 லட்சம் அங்கன்வாடி வந்து தரம் உயர்த்தப்பட்டு வருகிறது. அடுத்து வந்து தாய்வழி ஆரோக்கியம்னு பார்க்கும்போது கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்களுக்கு சரியான ஊட்டச்சத்து வழங்குவதை போஷன் 2.0 வந்து உறுதி செய்கிறது. அப்போ போஷன் ட்ராக்கர் செயலின்னு பார்க்கும்போது அங்கன்வாடிகளின் செயல்பாடுகள்
பயனாளிகளுக்கு வழங்கப்படும் சேவைகளை கண்காணிக்க அறிமுகப்படுத்தப்பட்டது. போஷன் 2.0 திட்டத்தின் கீழ் செயல்படும் போஷன் டிராக்கர் செயல்பாட்டிற்காக 2024 தேசிய மின் ஆளுமை விருதை வந்து பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் பெற்றிருக்கு. அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, என்ன டிராக்கர், போஷன் டிராக்கர் அப்படின்ற இந்த செயல்பாட்டுக்காக 2024 தேசிய மின் ஆளுமை விருதை வந்து யார் வாங்கியிருக்காங்கன்னா பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் வாங்கியிருக்காங்க. அடுத்தது போஷன் மா, அதாவது ஊட்டச்சத்து மாதம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் மாதம் போஷன் மா கொண்டாடப்படுகிறது. அப்போ என்னது, ஒவ்வொரு மாதமும் எந்த மாதம் அப்படின்னா செப்டம்பர் மாதம் தான் நமக்கு என்னது போஷன் மா அப்படின்றத கொண்டாடுறாங்க. ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படுகிறது. அப்போ அந்த செப்டம்பர் மாதம் என்ன பண்ணுறாங்கன்னா ஊட்டச்சத்தோட முக்கியத்துவம் என்ன அப்படின்றத விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறாங்க. அடுத்தது போஷன் வாட்டிகாஸ் அப்படின்னா இயற்கை முறையில் வீட்டில் தோட்டங்கள் அமைத்து காய்கறிகள், பழங்கள், மருத்துவம், தாவரங்கள் பயிரிட்டு அதன் மூலம் ஊட்டச்சத்து மேம்படுத்துவது. அங்கன்வாடி மையங்களில் ஊட்டச்சத்து தோட்டங்கள் அமைக்கப்படுகிறது. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க, எப்படி நம்ம வீட்டில் வந்து சின்ன சின்ன தோட்டம் நமக்கு தேவையான செடிகளை வளர்க்குறோமோ அதே மாதிரி அங்கன்வாடியிலையும் வளர்க்குறது, அதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. தோட்டங்கள் வந்து அமைக்கப்படுகிறது. அடுத்த ஸ்கீம் என்னென்னு பார்க்கும்போது அது தேசிய உணவு பாதுகாப்பு இயக்கம் 2007 to 2008. இதை வந்து யாரால் தொடங்கப்பட்டாங்க அப்படின்னா மத்திய அரசால் தொடங்கப்பட்டதுப்பா. இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய சிறுதானிய உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதா. அரிசி நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறோம் பார்த்திங்களா, அரிசி, கோதுமை, பருப்பு இது போன்ற சிறுதானிய வகைகளோட உற்பத்தியை அதிகரிக்கிறது. இதுக்காக வந்து என்னென்னா ஒரு இலக்கு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா இதை வந்து 12வது ஐந்தாண்டு திட்ட காலத்திலேயே, அதாவது 2012 to 2017 என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 25 மில்லியன் டன் கூடுதலாக உணவு தானியங்கள் உற்பத்தி அப்படின்னு இருப்பாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா 25 மில்லியன் டன் கூடுதலாக உணவு உற்பத்தி. பின்பு 2019 to 20 14வது நிதிக்குழு காலம் வரை இலக்கு நீட்டிக்கப்பட்டது. எப்போ 12th 5-year பிளான் நமக்கு ஸ்டார்ட் பண்ணது. அடுத்து 2019 to 20 14வது நிதிக்குழு வரை இதை வந்து நீட்டிக்கப்பட்டதுன்றாங்க. 13 மில்லியன் டன் வந்து எனது கூடுதல் உணவு தானிய உற்பத்தி அடைய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. அடுத்து செயல்படுத்தப்படும் யுத்திகள் அப்படின்னு பார்க்கும்போது பயிரிட தகுந்த பகுதிகளை விரிவாக்கம் செய்கிறது, மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் விவசாயிகளின் திறனை மேம்படுத்துதல், சிறந்த விதைகள், மண் சீர்திருத்தம், நுண்ணூட்டச்சத்துக்கள், இரும்பு, கோபால்ட், தாமிரம், ஒருங்கிணைந்த பூச்சி மேலாண்மை மூலம் உற்பத்தி அதிகரித்தல். அப்போ அதிக உற்பத்தி திறன் மிக்கதாக இருந்தும் குறைந்த உற்பத்தியை கொண்ட மாவட்டங்கள் மீது கவனம் செலுத்துதல். என்ன சொல்கிறாங்க, குறைந்த உற்பத்தியை கொண்ட மாவட்டங்கள் மீது கவனம் செலுத்துகிறாங்க. மேம்படுத்தப்பட்ட தொழில்நுட்பங்கள் மூலம் விளைச்சல் இடைவெளியை குறைத்தல், பண்ணை அளவிலான பொருளாதாரத்தை மேம்படுத்துதல். என்ன சொல்கிறாங்கன்னா பண்ணை அளவிலான பொருளாதாரத்தை வந்து மேம்படுத்துறது. இதில் வந்து பாருங்கள் கரண்ட் அஃபேர்ஸ் சம்மந்தப்பட்ட மாதிரி கரண்ட் டேட்டை கொடுத்துருக்காங்க. என்னென்னா 2023 சர்வதேச சிறுதானிய ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க நம்ம இந்தியாவில். அடுத்து 2016 to 25 பார்க்கும்போது சிறுதானியம் 10 ஆண்டாக அறிவிக்கப்பட்டது. அடுத்தது இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா உலக உற்பத்தியில் 20% இருக்குது, ஆசியா உற்பத்தியில் 80%ன்னு சொல்கிறாங்க. அடுத்து நிதி பகிர்வு அப்படின்னு பார்க்கும்போது இந்த இதில் பாருங்கள் மத்திய அரசு மாநில அரசும் கொடுத்துருக்காங்க. மத்திய அரசு 60%, மாநில அரசு 40%. வடகிழக்கு மாநிலங்களுக்குன்னு பார்க்கும்போது 90:10 அந்த ரேஷியோவில் கொடுக்குறாங்க. அடுத்து 2022 மத்திய அரசு அறிக்கை அப்படின்னு பார்க்கும்போது 14 மாநிலங்களில் உள்ள 212 மாவட்டங்களில் வந்து இது செயல்படுத்தப்படுறாங்க. 22 to 23 சிறுதானிய உற்பத்தின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 205 லட்சம் டன்னாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ 22 to 23 சிறுதானிய உற்பத்தியோட அளவு எவ்வளோ இருந்திருக்குன்னா 205 லட்சம் டன். அடுத்து செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம். இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்கும் திட்டம் அப்படின்றது நமக்கு 2019 கொண்டு வந்திருக்காங்க. இதோடைய நோக்கம் அப்படின்னு பார்க்கும்போது இரத்த சோகை மற்றும் நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டை ஒழிக்கிறது. இரத்த சோகை மற்றும் என்ன சொல்கிறாங்க நுண்ணூட்டச்சத்து குறைபாட்டை ஒழிப்பது. அப்போ இந்த செறிவூட்டப்பட்ட அரிசி அப்படின்னா அரிசியில் இரும்பு, ஃபோலிக் அமிலம் மற்றும் விட்டமின் வைட்டமின் வந்து B12 உள்ளடங்கிய
நுண்ணூட்டச்சத்து சேர்த்து செறிவூட்டப்படுகிறது. அப்போ 100 கிலோ அரிசிக்கு 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி கலந்து நமக்கு என்ன பண்ணுறாங்க, ரேஷன் கடைகள் மூலம் பொதுமக்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. எத்தனை, 100 கிலோவுக்கு 1 கிலோ அரிசி கலக்கிறாங்க. என்ன அரிசி, செறிவூட்டப்பட்ட அரிசி. அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில் என்னெல்லாம் இருக்குது, இரும்பு, ஃபோலிக் அமிலம், அப்புறம் விட்டமின் B12 இதெல்லாம் வந்து இருக்குது அந்த செறிவூட்டப்பட்ட அரிசியில். இதோட இலக்கு அப்படின்னு பார்க்கும்போது 2024 மார்ச் மாதத்திற்குள் நாடு முழுவதும் இந்த அரிசி வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது. தற்போது 2028 வரைக்கும் என்னதுன்னா இந்த ஸ்கீம் வந்து நீட்டிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு திட்டத்தினை 3 நிலைகளில் செயல்படுத்த திட்டமிட்டுள்ளது. தற்போது என்ன சொல்கிறாங்கன்னா 4வது நிலையாக நீட்டிக்கப்பட்டுள்ளது. நிலை 1ன்னு பார்க்கும்போது மாநிலம் முழுவதும் உள்ள ICDS MDM திட்டத்தின் மூலம் 2022 அதே மாதிரி ஜனவரி முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அதாவது என்ன சொல்கிறாங்க, இந்த ஸ்கீம்ஸுக்கு கீழே 2022 நமக்கு என்னது, ஜனவரி மாதத்துலேருந்து நமக்கு என்ன பண்ணிகிட்ருக்காங்க, கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து என்னது, நிலை 1. அடுத்த நிலை 2ன்னு பார்க்கும்போது நாடு முழுவதும் 112 முன்னோடி மாவட்டங்கள் தேர்வு செய்து PDS, ICDS, MDM ஆகியவற்றிற்கும் 2022 டிசம்பர் 1 முதல் வழங்கப்பட்டு வருகிறது. அப்போ ஃபஸ்ட்டில் என்ன பார்த்தோம், நிலை 1ல் PDSும் ICDS மட்டும்தான் இருந்திருக்கும். ஜனவரி மாதமே நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். அப்போ டிசம்பர் மாதம் நம்ம எண்டிங்கில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 112 மாவட்டங்களை வந்து செலக்ட் பண்ணி அதோட என்னது PDSஐயும் நம்ம சேர்த்திக்கிறோம். இது மூலமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா வழங்கியிருக்கோம். நம்ம தமிழ்நாடுலன்னு பார்க்கும்போது விருதுநகரும் ராமநாதபுரமும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அடுத்த நிலை 3 அப்படின்னு பார்க்கும்போது 2024 மார்ச் மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா PDS மூலம் நாடு முழுவதும், அதாவது தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பயன்பெறும் குடும்ப அட்டைதாரர்கள், இதில் என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்து குடும்ப அட்டைதாரர்கள் ICDS, MDM மற்றும் பிற நலத்திட்டங்கள் வழங்கப்பட்டது. அடுத்த நிலை 4ன்னு பார்க்கும்போது தற்போது 2028 வரை செறிவூட்டப்பட்ட அரிசி வழங்க மத்திய அரசு முடிவு செய்தது. அப்போ என்ன பண்ணுறாங்க, 100 கிலோவுக்கு 1 கிலோ செறிவூட்டப்பட்ட அரிசி வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணுறாங்க. இதோட நன்மை என்ன, நம்ம தமிழ்நாட்டில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நன்மைகள்னு பார்க்கும்போது இரத்த சோகை இல்லா நிலை ஏற்படும். இன்னொன்று ஊட்டச்சத்து குறைபாடு குறையும். நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 2020 திருச்சியில் வந்து அறிமுகம் என்னது PDS மூலம் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 2022 டிசம்பர் மாதம்னு பார்த்திங்கன்னா விருதுநகர், ராமநாதபுரமும் தேர்வு செஞ்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது 9வது ஸ்கீம். அப்போ 9வது ஸ்கீம் அப்படின்னு பார்க்கும்போது பிரதான் மந்திரி கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனா. இந்த பிரதான் மந்திரி கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனா வந்து 2020 ஏப்ரல் மாதம் என்னென்ன இந்த கொரோனா பீரியட் டைமில் வந்து நமக்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஏழை மக்களுக்கு இலவசமாக உணவு தானியங்களை வந்து வழங்குவது. அப்போது ஏழைகளுக்கு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 5 கிலோ உணவு தானியங்கள், அந்த 5 கிலோவில் பார்த்திங்கன்னா அரிசி இல்லைன்னா கோதுமை சொல்கிறாங்க, இலவசமாக தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. அப்போ 5 கிலோ நமக்கு எதுக்கு கீழே வழங்குறாங்க, தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது. இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா தற்போது கொரோனா காலம் முடிந்த பின்பும் நீட்டிக்கப்பட்டு வருகிறது. என்னது, கொரோனா முடிஞ்சதுக்கப்புறம் என்னது இந்த பிரதான் மந்திரி கரீஃப் கல்யாண் அன்ன யோஜனா ஸ்கீம் வந்து தொடர்ந்துக்கிட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. 2022 டிசம்பர் வரை நீட்டிக்கப்பட்டது. பின்பு தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்துடன் இணைக்கப்பட்டு 2023 டிசம்பர் வரை நீட்டிக்கப்பட்டது. எப்போ நமக்கு 2020 ஸ்டார்ட் பண்ணது 2023 வரைக்குமே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ 2024 ஜனவரி 1 முதல் 5 ஆண்டுகளுக்கு இத்திட்டத்தை நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதோடைய நிறைன்னு பார்க்கும்போது சுமார் 81.35 கோடி ஏழைகள் வந்து இந்த திட்டத்தின் மூலம் வந்து பயன்பெறாங்க. அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா வறுமை நச்சு சுழற்சினா என்ன அப்படின்றதான் பார்க்குறோம். அடுத்து இதில் மொத்தம் எத்தனை 9 ஸ்கீம் இதில் வந்து முடிஞ்சிருக்கு. அடுத்து வந்து இந்த வறுமை நச்சு சுழற்சின்னு பார்க்கும்போது வறுமை நச்சு சுழற்சியானது வறுமைக்கு காரணம் வறுமை என்பதை உணர்த்துகிறது. அப்போ வறுமைக்கு என்ன காரணம், வறுமை தான் காரணம். அப்போ ஏழை நாடுகள் தொடர்ந்து ஏழை நாடாகவே இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிறது இந்த வறுமை தான். ஏழை மக்கள் வந்து வறுமை நிலையில் இருந்து வருங்கால சந்ததியினருக்கும் வறுமை நிலையை கடத்த முயற்சிப்பர். அதான் என்ன சொல்கிறாங்க, இப்போ நம்ம மட்டும் ஏழையாக இருந்தால் பரவாயில்ல, நம்ம பிள்ளைகளுக்கும் என்னது அந்த வறுமையை வந்து கடத்துறது. அப்போ 1953 ராக்னர் நட்ஸ் அப்படின்ற ஒரு பொருளாதார வல்லுநர் தான் வறுமையின் நச்சு சுழற்சி என்ற கருத்தை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாங்க, வறுமை
நச்சு சுழற்சி அப்படின்றது வறுமைக்கு காரணம் வறுமையை தான். இந்த வறுமை என்னது, நம்மளோட மட்டும் முடுத்தாமல் அடுத்த சந்ததியினருக்கும் நம்ம கொண்டு போகிறது அப்படின்றத சொல்கிறாங்க. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அப்போது வறுமை அப்படின்றது என்னது, இப்போ இந்த வறுமைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைந்த உற்பத்தி, குறைந்த வருமானம், அதால் நம்மளுடைய குறைந்த தேவை, மூலதன இல்லாமை, குறைந்த முதலீடு, குறைந்த உற்பத்தி அப்படின்னு ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அடுத்து பெண்களை நோக்கி வறுமை. அப்போது இதை என்ன கேட்டிருக்காங்க, ப்ரீவியஸ் இயரில் இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. அப்போது பெண்களை நோக்கி வறுமைன்னு பார்க்கும்போது இது ஆண்கள் பெண்கள் இடையிலான வறுமை இடைவெளியை குறிக்கிறது. அப்போ யாருக்கு இடையில, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில எந்த அளவுக்கு வறுமை இருக்குன்றத நமக்கு இது குறிப்பாக சொல்லுது. பாலின வேறுபாட்டால் பெண்களே அதிக எண்ணிக்கையில் வறுமையில் உள்ளனர். இந்தியாவில் வறுமை கோட்டுக்கு கீழே வாழும் மக்கள் தொகையில் 70% பெண்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ வறுமை கோடுன்னு எடுக்கும்போது இன்றைக்கி ஆண்களை விட என்னது, பெண்கள்லாம் அதிக பர்சன்ட்டில் இருக்கிறாங்க. 1970களில் டயானா பியர்ஸ் என்பவரால் இக்கருத்து முதலில் பிரபலமானது. அப்போ பெண்களை நோக்கி வறுமை, அதாவது பெண்களை நோக்கி வறுமைன்ற கருத்து யாரால் பிரபலமானது, 1917 டயானா பியர்ஸ் அப்படின்றவங்களால தான் இந்த கருத்து முதல் பிரபலமானது. இதோடைய காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஊதிய இடைவெளி. அப்போ பெண்கள் ஆண்களை விட குறைவாகவே ஊதியம் பெறுகின்றன. இந்தியாவில் பார்க்கும்போது 2023 நிலவரப்படி பாலின ஊதிய இடைவெளி 19% உள்ளது. அப்போ என்ன சொல்கிறாங்க, 2022 அந்த ரிப்போர்ட் படி நம்மளுடைய பாலின ஊதிய இடைவெளி, அதாவது நம்மளுடைய சம்பளம்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட 19% என்னென்னா இதுக்கு வித்தியாசம் இருக்குது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும். இதை என்ன சொல்கிறாங்கன்னா, கல்வி கற்க எதிர்கொள்ளும் தடைகள், பெண்ணுக்குன்னு பார்க்கும்போது கல்வி கற்க எதிர்கொள்ளும் தடைகள், ஊதியம் பெறாத பணி சுமைன்னு சொல்லப்போனால் வீட்டு வேலை, ஒரு பெண் என்னது வீட்டு வேலை அதுக்கு சம்பளமே இல்லாமல் பார்க்குறது. அடுத்தது ஆணாதிக்கம், வேலை வாய்ப்பை பெறும் முயற்சியில் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள், முடிவெடுக்கும் உரிமை குறைவாக இருப்பது ஒரு பெண்ணுக்கு. அடுத்து பெண்களுக்கு எதிரான வன்முறைகள்னு சொல்கிறாங்க. அடுத்து அதனால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள்னு பார்க்கும்போது, அப்போ ஏழை பெண்கள்னு பார்க்கும்போது அவங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு ஏற்படுது, நோய் மற்றும் மன அழுத்தம் போன்ற பிரச்சனைகள்லாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபேஸ் பண்ணுறாங்க. பாலின ஏற்றத்தாழ்வுகள் அவங்களுக்குள்ள அதிகரிக்கிறது. பெண்கள் கல்வி பெறுவதற்கான வாய்ப்பு குறைகிறது. ஒரு பெண் ஏழ்மையில் இருக்கும்போது பொருளாதார பங்கேற்பு குறைவதால் தேசிய உற்பத்தி திறன் குறைந்து நாட்டின் வளர்ச்சி தடுக்கிறது. அப்போது ஒரு பெண் பொருளாதாரத்தில் பங்கேற்கலை அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், தேசிய உற்பத்தியோட திறனும் குறையுது அப்படின்னு சொல்கிறாங்க. வறுமை சுழற்சிகள் நீட்டிக்க வழிவகுக்கிறது. வறுமை காரணமாக துஷ்பிரயோகம், சுரண்டல் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. அடுத்து வறுமையை ஒழிக்க நம்மளுடைய கவர்மெண்ட் எந்த மாதிரி இதெல்லாம் நடவடிக்கைலாம் எடுத்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரசானது நமது நாட்டில் 5 ஆண்டு திட்டங்களை தொடங்கிய காலத்தில் இருந்தே வறுமை ஒழிப்பதில் தனி கவனம் செலுத்தி வருகிறது. இந்தியாவில் வறுமை ஒழிப்பு என்பது நீண்ட கால இலக்காக மட்டும் இருந்து வருகிறது. இதனால் இலக்கை அடைய அரசானது வறுமை ஒழிப்பு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா தான் கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 27 ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 27 ஸ்கீம்ஸில் இருந்து தான் இந்த லாஸ்ட்டாக நடந்த 2025 குரூப் 2 மெயின்ஸ்லேருந்து 4 ஸ்கீம்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து, மேட்ச் த ஃபாலோயிங்கில் 4 ஸ்கீம்ஸை கொடுத்து இது எந்த வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ண சொல்லியிருக்காங்க. எது ஃபஸ்ட்டு வந்திருக்கு, செகண்ட் வந்திருக்குன்னு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நான் குறிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, பிக்யூ அப்படின்ட்டு. அப்போ வேலைவாய்ப்பு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு திட்டங்கள். அப்போ என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம் 1978, ஒருங்கிணைந்த கிராம வளர்ச்சி திட்டம் 1978, சுய வேலைவாய்ப்புக்கான கிராம இளைஞர்களுக்கு பயிற்சி அளிக்கும் திட்டம் 1979, தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் 1980, கிராமப்புற நிலமற்ற வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1983, ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா 1989, வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 1993, ஸ்வர்ண ஜெயந்தி சகாரி ரோஸ்கர் யோஜனா 1997, சம்பூர்ண கிராமின் ரோஸ்கர் யோஜனா 2001, ஸ்வர்ண ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ்கர் யோஜனா 1999.
இதெல்லாம் பார்க்கையில் ஒன்றுமே புரியாத மாதிரி இருக்கும். ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு ரிப்பீட்டாக வந்து இயர்ஸ் வந்து 2001, 2, 3 ஒவ்வொரு அந்த மாதிரி படித்தா வந்து கொஞ்சம் இதாக இருக்கும். அடுத்து தீன் தயாள் அந்தியோதயா யோஜனா 2015. அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா 1, 2 ஸ்கீம்ஸ் அதுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம் 2011, தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் 2013. அப்போ தீன் தயாள் உபாத்யா கிராமின் கௌசல்யா யோஜனா 2014. அடுத்தது பிரதான் மந்திரி கௌசல் விகாஸ் யோஜனா 2015. அடுத்து பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா 2015. ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம் 2016. ஸ்டார்ட் அப் இந்தியா சீட் ஃபண்ட் திட்டம் 2021. அடுத்தது ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் 2016. திறன் இந்தியா திட்டம் 2015. ஆத்ம நிர்பார் பாரத் ரோஜ்கர் யோஜனா 2020. அடுத்து வந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் 2006. இப்போ இதுதான் என்ன சொல்கிறாங்க, இதில் ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டதான் வேலைக்கான உணவு திட்டம். இதை தான் அந்த இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதை மட்டும் கொடுத்துருப்பாங்க, வேலைக்கான உணவு திட்டம் அப்படின்னு. அது எதோட ஒரு பகுதியாக மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னா மகாத்மா காந்தியோட தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அதாவது இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தோடு இணைச்சிருப்பாங்க. அடுத்தது அடல் இனோவேஷன் மிஷன் 2016, புதுமை கிராமப்புற தொழில்கள் மற்றும் தொழில் முனைவோர் ஊக்குவிப்பு திட்டம் 2015. அடுத்தது சுய வேலைவாய்ப்பு மற்றும் திறமை பயன்பாட்டு திட்டம் 2015. அடுத்து இபிஸ் போர்ட்டல் 2013. இது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம். அடுத்து உரிமம் மற்றும் அனுமதி சேவை, அதாவது இந்த அமைச்சர்களால் தொடங்கப்பட்டது. இதில் வந்து உரிமம், அதுக்கான உரிமம் மற்றும் அனுமதி சேவைகள் இதிலேருந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆந்திர பிரதேசம், டெல்லி, ஹரியானா, மகாராஷ்டிரா, தமிழ்நாடு இந்த இதுலலாம் வந்து இந்த இது இருக்குதுன்னு நினைக்கிறேன். இது அடுத்து இஸ்ராம் போர்ட்டல் 2021. அடுத்தது பிரதான் மந்திரி கரீஃப் கல்யாண் அண்ட் ரோஜ்கர் அபியான் 2020. பிஎம் இஸ்வாநிதி திட்டம் 2020. பிஎம் இஸ்வாநிதி திட்டம் 2020. அப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் எத்தனை 27 ஸ்கீம்ஸ் இருக்குது. அப்போது இதிலேருந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, அடுத்து திரும்ப வந்து இந்த ஸ்கீம்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அப்போ இன்னும் நமக்கு எத்தனை இருக்குது, கிட்டத்தட்ட ஒரு 4 பேப்பர் வந்து முடித்தா தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு இந்தியாவே முடியும். அடுத்து வந்து என்ன ஆகும் அப்படின்னா அடுத்து தமிழ்நாட்டுக்கு வருமே. முடிஞ்ச அளவுக்கு நாளைக்கு இந்த 4 பேஜஸையும் நம்ம என்ன பண்ண பார்ப்போம் அப்படின்னா முடிப்போம். நாளைக்கு வந்து என்ன அப்படின்னா 20 அம்ச திட்டம் 1975 ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்போது இதுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் காட்டுறேங்க. அப்போது இந்த வறுமை டாப்பிக்கோட ஃபஸ்ட் பார்ட்டு நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் பார்த்தீங்களா, நோட்ஸ் எடுக்கிறதுக்கு. அப்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அதாவது இது வந்து என்னது குளோபல் மல்டி டைமென்ஷனல் ப்ராவர்ட்டி இண்டெக்ஸ். அப்போது ஃபஸ்ட்டு ஒரு 2லேருந்து 3 பேஜஸ் வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே கலந்து இருக்கும். கொடுத்த பாயிண்ட்டு ஒரு சில இடத்துல ரிப்பீட் ஆகிருக்கும், இன்னொன்றில் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்போ என்னென்னா 1க்கு 2 வாட்டி அந்த இது ஒன்று நடத்துகிறத கேட்டுட்டு அதுக்கப்புறம் நோட்ஸ் ஒரு 2 வாட்டி படித்து பார்த்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அப்போது இந்த வறுமை டாப்பிக்கில் இந்த ஜிஎம்பிஐ பற்றி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்திங்கன்னா ஒரு இது. அப்போ நான் புக்கு எடுக்காமல் என்ன பண்ணுவேன், இந்த பேப்பர் எடுத்து இது வந்து ஒரு 2-3 இடத்துல இருக்குது அப்படின்னா ஒரே இடத்துல பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ கரண்ட்டாக வறுமையில் எத்தனை பேர் இருக்காங்க இந்த ரிப்போர்ட் படி, நம்ம இந்தியாவில் வந்து முன்னாடிக்கும் இப்போக்கி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமேட்டு வறுமையிலேருந்து எத்தனை பேர் மீன் இருக்காங்க, இது எப்போ ஸ்டார்ட் ஆச்சு, இது எத்தனை வந்து இண்டிகேட்டர் வந்து அடிப்படையாக வச்சு அதாவது குறியீடுகளை வச்சு நமக்கு வெளியிடுறாங்க, அப்போ இதை வெளியிடக்கூடிய நிறுவனம்லாம் எது, அப்போது இப்போ அதிகமாக வறுமையில் இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் என்னென்ன. அப்போ இதுதான் வந்து அந்த புக்கில் நமக்கு மொத்தமாக ஜிஎம்பிஐ அதாவது குளோபல் மல்டி டைமென்ஷனல் ப்ராவர்ட்டி இண்டெக்ஸை பற்றி நமக்கு கொடுத்தது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உலக வங்கி நமக்கு அப்போ இந்த வறுமையை பற்றி எதெல்லாம் நமக்கு சொல்லுது, உலக வங்கி சொல்லியிருக்கோம், யுனைடெட் நேஷன் சொல்லியிருக்கோம், அதே மாதிரி நிதி ஆயோக் வந்து சொல்லும், உலக பட்டினி குறியீடுன்னு சொல்லிட்டு அதோட இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நம்மளால் நோட்ஸ் எடுக்க முடியாது, ஸ்கீம்ஸ் எல்லாம் அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஏன்னா அதெல்லாம் அப்போ என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து எழுதி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னா ரிவிஷன் பண்ணுறதுக்கு இதாகும். எல்லாத்தையும் நம்மளால் எடுக்க முடியாது. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அதில் பார்த்திங்கன்னா 27 ஸ்கீம்ஸ் இருந்துச்சு. ஒவ்வொன்றா அதாவது நமக்கு இந்த இது
இப்போ இது பார்த்தோம் பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து அப்படியே ஒரு பேப்பரில் வந்து 27 தனியாக எழுதி வச்சுக்கோங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நிலை 1 நிலை 2 தமிழ்நாட்டில் இந்த பிரதான் மந்திரி ஒவ்வொன்றுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அதோடைய நோக்கம் செறிவூட்டப்பட்ட இந்த மாதிரி கொடுத்துருக்காங்களா, இந்த மாதிரி இதுக்கு வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு ஒரு 2 வாட்டி படிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு, ஏன்னா இது எல்லாமே ஸ்கீம்ஸு, இதில் இப்போ தான் இது வந்து அப்டேட் பண்ணி இந்த புக்கு கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம வந்து இதை தாண்டி வெளியே வந்து ஒவ்வொன்றா ரிப்போர்ட்டு தேடி தேடி இது பண்ணணும் அப்படின்றதில், 2026 வந்து நமக்கு ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணாங்கன்னா அதை பார்த்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதில் இருக்கிறத நம்ம ஓரளவுக்கு ஃபுல்ஃபில்லாக படிச்சோன்னாவே நமக்கு வந்து அதுவே போதும். குரூப் 2 மெயின்ஸுக்கு, குரூப் 1க்கு எல்லாத்துக்குமே நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான கீழே வந்து நான் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டெலிகிராம் இதில் வந்து கொடுக்குறேன். கீழே வந்து டெலிகிராம் சேனலோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க வந்து இதோடைய நோட்ஸும் சரி, அதே மாதிரி கா வெங்கடேசனோட தற்காலம் புக்கில் இருக்கக்கூடிய சாதனையாளர்களும் சரி. அடுத்து வந்து நம்ம வந்து நவீன காலத்தில் வந்து மொத்தம் 22 சாதனையாளர்கள் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து நம்ம அந்த 22 பேரும் பார்க்குறோம். அதே மாதிரி ஒவ்வொரு இனிமேட்டு போடக்கூடிய வீடியோவில் 2 கொஷின்ஸ் வந்து பார்ப்போம்னு சொல்லியிருக்கோம். அப்போ அந்த 2 கொஷின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, தீர்மானிக்கப்பட்ட விதிமுறையின்படி நாடாளுமன்ற இறையாண்மையை நிலைநாட்டும் சரத்து எது? அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நாடாளுமன்றத்தில் இறையாண்மையை வந்து நிலைநாட்டக்கூடிய சரத்து எது அப்படின்னா நமக்கு ஆர்டிக்கல் வந்து 21. இது வந்து பாலிட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்க்குற 2 கொஷினும். அடுத்து வந்து 2வது கொஷினும் பார்க்கும்போது நமக்கு ஓட்டு போடுறதுக்கு வயசு வந்து எப்போனா 21லேருந்து 18 குறைக்கப்பட்ட சட்டத்திருத்தம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா 61வது சட்டத்திருத்தத்தின்படி தான் நம்மளுடைய ஓட்டிங் உரிமையை வந்து குறைச்சிருப்பாங்க. 21லேருந்து 18 வந்து குறைக்கப்பட்டது. இந்த 2 கொஷினும் நாளைக்கு வந்து இது சம்மந்தமாக என்ன பண்ணுவோன்னா அடுத்த 2 கொஷின் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.